வணக்கம் மக்களே, வெல்கம் டு சரவணன் டாக்ஸ். இன்னைக்கு வேர்ல்டு நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா ரொம்பவும் டென்ஸ்டாகவும் ரொம்ப பயமாகவும் அதே மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கு. ஏன்னா நேற்று என்னன்னா ட்ரம்ப் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணி 5 நாள் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் ஈரான் மேலே குண்டு போடுறதும் ஈரானு இஸ்ரேல் மேலே குண்டு போடுறதும் இதே மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி என்னன்னு கொஞ்சம் கிளியரா தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நேற்று என்ன ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா 5 days சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பாஸ் பண்ணி வைக்கலாம் வார அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் என்னன்னா ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி போரை நிறுத்துற மாதிரி இல்லை. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரானோட கேபிட்டல் மேல நேத்து குண்டு போட்டதா இருந்தாலும் சரி அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஈரான் வந்து இஸ்ரேலோட முக்கியமான இடங்கள்ல வந்து குண்டு போட்டுச்சு. ஸோ இது என்ன இது காட்டுதுன்னா இது இங்க வந்து என்ன ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல. இன்னும் இந்த போரோட சூழ்நிலை இந்த போரோட நிலை வந்து இன்னும் கம்மியாகல. அது வந்து இன்னும் பெருசாயிட்டு போயிட்டு தான் இருக்கே தவிர இன்னும் கம்மியானதா தெரியல. அதே போல நேற்று வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா போர் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, யூஎஸ் தான் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாலும் அதுக்கு கிளியர் கட்டா ஈரான் வந்து உடனடியே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னன்னா ஈரான் வந்து இதுல வந்து தோக்கல, யூஎஸ் வந்து ஜெயிக்கல, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல, இது மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சரி எந்த ஒரு இதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல ஈரான் வந்து இந்த வாரம் விட்டு நாங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகணும், இந்த வாரம் நிறுத்தணும் அப்படின்னா ஈரான் வந்து 7 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஈரான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மிச்சம் நோ மோர் அட்டாக்ஸ், அதாவது ஈரான் மேலே இன்னொரு எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து இதுக்கு மிச்சம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுத்துப்பூர்வமா கேரண்டியா வேணும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ரெக்வஸ்ட் தான். பட் இதுல எத்தனை பேர் ட்ரூவா ட்ரஸ்டா இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஈரானோட செகண்ட் டிமாண்ட் என்னன்னா காம்பன்சேஷன். இப்போ ஈரான்ல நடந்த எல்லா சேதங்களுக்கும் இதுக்கு வந்து காம்பன்சேஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. காம்பன்சேஷன் பண்ணா நான் இந்த வாரம் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா அவங்களோட பில்டிங்கா இருக்கலாம், சரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கலாம், அவங்களோட எக்கனாமியா இருக்கலாம், இது எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு, சேதம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாதான் வாரம் வந்து நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரிஸோட ரைட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களோட நியூக்ளியர் பவரும் சரி அவங்களோட டிஃபென்ஸையும் சரி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது வந்து சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப பவரான ஒரு ரெக்வஸ்டா இருக்குது. 4வது முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களோட டிமாண்ட் என்னென்ன அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க யூஎஸோட ஆர்மி பேசஸும் சரி யூஎஸோட என்னென்ன பேசஸ் இருக்கோ அது எல்லாமே உடனடியா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ யூஎஸும் சரி ஈரானும் சரி இது எல்லாம் அந்த யூஎஸ் பேசஸ் கல்ஃப் கண்ட்ரிஸை சுற்றி இருக்கிறதுனால தானே இப்போ ஏதோ ஒரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்துச்சுன்னா யூஎஸ் வந்து சப்போர்ட் வராங்க. இப்போ அந்த யூஎஸ் பேசஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணாதான் நாங்க வார்ல இருந்து ரிலீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து பக்கத்திலே இருந்தா அடிக்கடி சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சப்போஸ் அந்த யூஎஸ் பேசஸ் அங்கேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த வார் நடக்கிறது இந்த ஃபைட் நடக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான 5வது டிமாண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டிமாண்ட். என்னன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க கண்ட்ரோல்ல வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இந்த டிமாண்டுக்கு வந்து யூஎஸும் சரி இஸ்ரேலும் சரி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈரான் டிமாண்ட் பண்றது தான் ஆயிலோட ப்ரைஸா இருக்கும், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸா இருக்கும். ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வேர்ல்டுக்கு 20% ஆயில் சப்ளை வந்து போகுது. சப்போஸ் ஈரான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரானோட கண்ட்ரோல்ல இது இருந்துச்சுன்னா வேர்ல்டோட ஆயில் சப்ளைல இவங்க கண்ட்ரோல் பண்றது இவங்க டிசைட் பண்றதா ரேட்டா இருக்கும். ஸோ இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து யூஎஸ் ஒத்துக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். 6வது அவங்களோட டிமாண்ட் என்னன்னா யூஎஸோட சாங்ஷன்ஸ் இது ஃபுல்லாமே நிறுத்தணும். ஏன்னா இப்போ போரால இந்த வாரால ஈரானோட எக்கனாமி வந்து ரொம்பவே லோவா இருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்லாம் நிறுத்துனா ஈரானுக்கு வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸா இருக்கும். ஸோ வந்து ஈரான் வந்து அவங்களோட யூஎஸோட சாங்ஷன்ஸ் ஃபுல்லாமே நிறுத்த சொல்றாங்க. ஸோ இதனால ஈரானோட எக்கனாமி கொஞ்சமாச்சு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிமாண்ட் என்னன்னா அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறதோ அவங்களோட வெப்பன்ஸ் தயாரிக்கிறதோ அவங்க நிறுத்த மாட்டோம், இது வந்து நாங்கள் கண்டினியூ தான் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா எங்களோட டிஃபென்ஸ் வந்து நாங்கள் ஸ்ட்ராங் படுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து ஈரான் சைட்ல இருந்து டிமாண்ட் வச்சிருந்தாலும் இந்த வார்க்கான முக்கிய பேஸ் பாயிண்ட் என்னன்னா இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை மேனுஃபேக்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாருக்கான ஃபர்ஸ்ட் பேஸ் பாயிண்ட் ஆரம்பிச்சது.
ஸோ இவங்க இந்த டிமாண்டை வைக்கிறதுனால இது இந்த டிமாண்டுக்கு வந்து யூஎஸும் சரி இஸ்ரேலும் சரி அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது டவுட்ல தான் இருக்குது. ஸோ ரியாலிட்டியாக பேசணும் அப்படின்னா இந்த டிமாண்டை வந்து யூஎஸும் சரி இஸ்ரேலும் சரி அக்செப்ட் பண்ணுறது ரொம்பவே டவுட்ஃபுல் தான். பிகாஸ் ஏன்னா இந்த இது அக்செப்ட் பண்ணால், இந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணால் ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். ஸோ இது வந்து நெகோசியேஷன் கூட பாசிபிள் இல்லாத ஒன்று தான் ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பேச்சுவார்த்தை நடந்துட்ட அப்புறம் தான் தெரியும். ஸோ மக்களே, இதுதான் ஈரானோட ரியல் டிமாண்ட்ஸ். அப்புறம் இதுதான் இப்போதைக்கு ஈரான் இஸ்ரேல் வார்ல போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வார் நிக்குமா, இல்ல இந்த வார் இன்னும் கண்டினியூ ஆகுமா, இந்த வார் இன்னும் பெருசாகுமா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சரவணன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.